கோயிலுக்கு போனாதாங்க புண்ணியம் கிடைக்கும்னு இல்லைங்க. இந்த 4 விதமாவும் புண்ணியத்தை நிறைய நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கலாம். நம்பர் 1, மத்தவங்க மனசை புண்படுத்தாம நடந்துக்க முடியுமா? நம்மளுடைய சொல், செயல், ஈவன் பார்வை மூலமா கூட மத்தவங்களுக்கு வேதனை அளிக்காமல் வாழ்ந்தீங்கன்னா பெரிய புண்ணியம் கிடைக்கும். 2வது, முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? உடல் உதவியோ, பண உதவியோ, ஈவன் நேரமோ, ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்தா மிகப்பெரிய புண்ணியம். 3வது ரொம்ப முக்கியம், நம்மளுடைய பெற்றோர்களும் பெரியவர்களும் மரியாதையோட நடத்த முடியுமா? அவங்க கிட்ட நீங்க காட்டுற அந்த பொறுமை, அந்த கவனம், அந்த மரியாதை பெரிய பெரிய பூஜையோட அதிகமா புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். 4வது, தினம் தினம் நன்றி உணர்வோட உங்களால வாழ்க்கையை வாழ முடியுமா? இவ்வளவு தூரம் வாழ்க்கையில வந்திருக்கீங்கன்னா அதுக்கு நன்றி உணர்வோட வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னா பாசிட்டிவ் கர்மா நிறைய பில்ட் ஆகும். புண்ணியம் கோயில்ல மட்டும்தான் கிடைக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தினசரி நடத்தையிலும் தான் உருவாகிறது. நீங்க எப்படி புண்ணியத்தை ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில உங்களுடைய அனுபவத்துல தெரிஞ்ச ஏதாவது ஒரு